அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருடத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு கட்சியினரும் அதிரடியான முடிவுகளையும் அரசியல் களத்துல அதிரடியான திருப்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிகவுக்கு 6 சீட் ஒதுக்கப்படுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னா சாபம் கொடுத்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பான விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்களை புகழ்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதா வெளியான தகவலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு தெரிவித்திருக்காங்க. தேமுதிகவுக்கு 6 சீட் ஒதுக்கப்படுவதாக தகவல் கொடுத்த கட்சிக்கு அழிவு காலம் துவங்கிவிட்டதாகவும் சாபம் கொடுத்திருக்காங்க. அண்மையில அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற தொகுதி பங்கீடு பட்டியல் வெளியாகியிருந்தது. அதன்படி அதிமுக 170 தொகுதிகள்லையும், பாஜக மற்றும் பாமக 23 தொகுதிகள்லையும், தேமுதிக மற்றும் அமமுகவுக்கு தலா 6 தொகுதிகளும், ஓபிஎஸ் மற்றும் ஜி.கே. வாசன் ஆகியோருக்கு தலா 3 தொகுதிகளும் ஒதுக்கப்பட முடிவு செய்திருக்கிறதாக கூறப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல் ஆகியோரின் சந்திப்புக்கு இடையே இந்த தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதுல தேமுதிக இன்னும் எந்த கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செய்யல. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தேமுதிக அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதையடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, கூட்டணியை பற்றி தேமுதிக மாநாட்டில் அறிவிப்போம், எங்களினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மாநாட்டில் கூறுவோம், தேமுதிக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து கூட்டணி தொடர்பான முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த கட்சி சார்பாக எப்படியான தொகுதி பங்கீடு குறித்த தகவல் வெளியானதோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும். அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தான் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. எப்போது எங்கள் கட்சியின் பெயரை பயன்படுத்தினார்களோ அப்போதே எங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை வந்துவிட்டது. இதனை அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்களா? இதற்கு பதில் சொல்ல வேண்டும். சும்மா அப்படியே தட்டிவிட்டு செல்லக்கூடாது. தேமுதிக என்ற கட்சிக்காக ஏராளமானோர் உயிரை கொடுத்து உடைத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதன் மூலமாக தேமுதிக இந்த கூட்டணியில இணையும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த வதந்திகளுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வதந்தியான தொகுதி பட்டியல் அண்மையில் பாஜக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பை தொடர்ந்து ஒரு உத்தேச தொகுதி பட்டியல் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. அதில் அதிமுக 170, பாஜக 25 மற்றும் தேமுதிகவிற்கு வெறும் 6 இடங்கள் என தகவல் வெளியாகியிருந்தது. இதனை அதிமுக மற்றும் பாஜக ஏற்கனவே மறுத்திருந்தாங்க. சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரேமலதா இந்த தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது ஆவேசமாகவே பதிலளித்தாங்க. அதிகாரப்பூர்வமற்ற சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தகவல்களை வைத்து விவாதம் நடத்திய ஊடகங்களுக்கு எனது கண்டனங்கள் அப்படின்னும், அந்த பட்டியலை யார் கொடுத்தார்கள் என்று முதல்ல சொல்லுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. தேமுதிகவிற்கு வெறும் 6 இடங்கள் என தகவல் வெளியிட்ட கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது. தங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களை பற்றி செய்திகளை பரப்பக்கூடாது. ஜனவரி 9 அன்று கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசித்து வந்துட்டுருக்கோம். வரக்கூடிய ஜனவரி 9 அன்று நடைபெறக்கூடிய கட்சியின் மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்த அதிகாரப்பூர்வ முடிவை நானே அறிவிப்பேன். அரசியல் களத்தில் தொகுதி பங்கீடு குறித்த மோதல்கள் இப்போதே சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவின் ஜனவரி 9 மாநாடு தமிழக அரசியல்ல மிக முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
மேலும் பார்த்தீங்கன்னா, அன்புமணி தான் தலைவர் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வழங்கிய தீர்ப்பை நீதிமன்றம் மறுக்காததால அன்புமணியே தலைவராக தொடர்ந்து வருகிறார். தந்தை மகன் மோதலுக்கு மூல காரணமாக இருந்தது ராமதாஸின் வலதுகரமாக அறியப்பட்ட கே மணியின் மகனான தமிழ்குமரனை கட்சியின் இளைஞரணி தலைவர் பதவியில அமர்த்தியதுதான். இதுல தொடங்கிய கருத்து வேறுபாடு ராமதாஸின் பேரன் முகுந்தன இளைஞரணி தலைவர் பதவியில அமர்த்திய போதும் தொடர்ந்தது. இதனையும் அன்புமணி விரும்பாததால இந்த மோதல் போக்கு நீண்டு கொண்டே சென்றது. இந்த நிலையில கட்சியின் மூத்த தலைவர்கள் ராமதாஸ் பக்கமும் இளைய தலைமுறையினர் அன்புமணி பக்கமும் ஆதரவு தெரிவித்து வந்தாங்க. மேலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை கூறி வந்த சமயத்துல பாமக கௌரவ தலைவர் கே மணி கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வருவதால கட்சியின் அமைப்பு விதிப்படி ஏன் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கக்கூடாது என்பது குறித்து விளக்கம் அளிக்கும் படி கே மணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இவரின் கேடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில கே மணி எந்த விளக்கமும் அளிக்காததால் இவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களை இருந்து நீக்கப்படுவதாக கட்சித் தலைவர் அன்புமணி அறிவித்திருந்தார். இவரின் இந்த நீக்கம் ராமதாஸுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் பக்கம் இருக்கும் முக்கிய முகங்கள் பலரையும் கட்சியில இருந்து நீக்கும் பணியை அன்புமணி மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருந்தது. இதன் மூலம் ராமதாஸ் பலவீனமடைந்து பாமக தம்முடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என்று அன்புமணி நினைப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களத்தில் புது புது விஷயங்கள் உருவாகி மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக பன்னீர்செல்வம் விஜயுடன் ஃபோனில் பேசியதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. முதல்ல பிடி கொடுக்காம இருந்த விஜய் பின்னர் பன்னீர்செல்வமுடன் ஃபோனில் நீண்ட நேரம் பேசியதாக சொல்கிறாங்க. அமமுகவின் டிடிவி தினகரனை போலவே பன்னீர்செல்வம் தரப்பும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் NDA முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஏற்காதது அப்படின்னு அறிவித்திருந்தார். OPS தரப்பு தற்போது திமுக அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து ஆலோசித்து வந்துட்டு ஏற்கனவே டிடிவி தினகரன் விஜயுடன் நெருக்கம் காட்டுகிறார். சமீபத்தில் சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற பன்னீர்செல்வம் தலைமையிலான மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களிடம் பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. இதுல 2 ஆப்ஷன் கொடுத்து கருத்து கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் நிர்வாகிகள் உடன் பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தியிருந்தார். இந்த சந்திப்புல பல விஷயங்கள் ஆலோசனையும் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அதிமுகவில் மீண்டும் இணையலாமா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது தவிகவுடன் கூட்டணி வைக்கலாமா, திமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்று பன்னீர்செல்வம் ஆலோசனை செய்ததாக கூறப்பட்டது. இதில் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் இனி இணைய வேண்டாம், அவர் இறங்கி வருவது போல தெரியல, இனி அதிமுகவுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை, EPS உடன் இனி இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று OPS தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களிடம் பன்னீர்செல்வம் சார்பாக கருத்து கேட்கப்பட்டது. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்து கருத்து கேட்கப்பட்டதாக கூறுறாங்க. ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா தவிக, ஆப்ஷன் B திமுக என்று 2 ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்கப்பட்டது. 2 ஆப்ஷன்களை கொடுத்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டது. இதில் பெரும்பாலான நிர்வாகிகள் தவிகவுடன் கூட்டணி வைக்கவே அதிக அளவில் விருப்பம் தெரிவித்ததாக தகவல்களும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில தான் தவிகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக பன்னீர்செல்வம் விஜயுடன் போன்ல பேசியதா தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்ல பிடி கொடுக்காம இருந்த விஜய் பின்னர் பன்னீர்செல்வமுடன் போன்ல நீண்ட நேரம் பேசியதாக கூறப்பட்டது. தமிழக வெற்றி கழக வட்டாரம் டிடிவி தினகரன் மற்றும் OPS இருவருடனும் தேர்தல் கூட்டணி குறித்து பேசி வருவதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. டிடிவியுடன் பேசி வருகிறோம், பன்னீர்செல்வத்திடம் பேசியிருக்கோம், விரைவில் முக்கிய முடிவுகளை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜய் பன்னீர்செல்வம் இடையிலான பேச்சுவார்த்தை 20 நிமிடம் நீடித்ததாகவே கூறப்பட்டது.
ஓபிஎஸ், டிடிவி இருவருமே என்டிஏவில் இணைய மறுத்தா தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும். இவர்களின் வெளியேற்றம் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவை விட்டு விலகிய முக்குளத்தூர் சமூகத்தை மேலும் அந்நியப்படுத்தும். டிவிகேவில் இணைந்தா தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் அந்த சமூக ஆதரவை பெற விஜய்க்கு உத்வேகம் கிடைக்கும். அதிமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னே கூட சொல்லலாம்.